தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. 9 மாதங்களும் தெய்வம் நம்மளை நடத்தி இந்த 10வது மாதத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிறார். இந்த 10வது மாதத்துல இன்னைக்கு அநேக விதமான ஆசீர்வாதத்துக்காக அநேகர் எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருக்கிறீங்க. ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் ஒருவருமே இல்லை. எல்லாருமே ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லிதான் விரும்பி கொண்டிருக்கிறீங்க. ஆசீர்வாதம் என்பது பணம் மாத்திரம் அல்ல, ஏதோ பொருட்கள் மாத்திரம் அல்ல, செல்வம் மாத்திரம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது அது எல்லாமே ஒரு நிறைவான ஒரு காரியமாய் இருக்கிறது. தேவன் ஒரு மனிதனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில வேத வசனங்கள் மூலியமா நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்க தேவன் சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் தேவன் சொல்கிறார். தேவனை உயர்த்தும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை குறித்து பிறருக்கு நாம் அறிவிக்கும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த 10வது மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கர்த்தர் பண்ணுகிறார். ஆசீர்வாதத்துக்காக அங்கும் இங்குமாய் ஜனங்கள் ஓடுகிறார்கள், அதை தேடி பார்க்கிறார்கள், பலவிதமான காரியங்களை செய்து பார்க்கிறார்கள். ஆனால் ஆசீர்வாதம் வரவே இல்லை. ஆனா இந்த நாளில இயேசு சொல்லுகிற காரியம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்துல நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிற இயேசு நல்லவர். இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அவர் செய்கிற காரியங்களை விவரித்து பேசுங்க. உங்க சொந்த குடும்பத்துல பேசுங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பேச ஆரம்பிங்க. அவர் உயர்ந்தவர் என்று சொல்லுங்க. தாவீது சொல்கிறார், உங்களுடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன். சங்கீதம் 9:1 சொல்லப்பட்டபடியே அவருடைய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில செய்தவைகள் அதிசயமாய் இருக்கிறது. அந்த அதிசயங்களை எல்லாம் விவரித்து நாம் சொல்ல வேண்டும். ஆகாய விரிவை பாருங்க, அவர் உண்டாக்கினவை குறித்து துதியுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உண்டாக்கினவைகளை, நட்சத்திரங்களை பாருங்க, அதை குறித்து பிரஸ்தாபப்படுத்துங்க. இவைகள் எல்லாம் நம்ம பிரஸ்தாபப்படுத்த என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரு பணம் மாத்திரம் அல்ல. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு தேவையான பலன் உண்டாகும், சுகம் உண்டாகும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நமக்கு வேண்டிய பாதுகாப்பு இருக்கும். அவர் இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு மாத்திரம் நம்ம ஆசீர்வாதமா இருக்க மாட்டோம், நாம் தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருப்போம். அந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் இந்த 10வது மாதத்துல இந்த முதல் தேதியில தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அவரை குறித்து பிரஸ்தாபப்படுத்துங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க. இன்றைக்கு கர்த்தர் வந்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, மக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துல நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே ராஜா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. நீங்க ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது ராஜா. துன்பங்கள் எல்லாம் விலகி போய்விடும் தகப்பனே ராஜா. நன்மைகள் மாத்திரம் இருக்கு ராஜா. ஆசீர்வாதம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது நன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாதங்களையும் வருடங்களையும் நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம், நன்மையால் முடிசூட்டி நடத்துங்க. உடைய மகிமை வெளிப்படுத்தும் கிருபை தாங்கட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.